குருவே துணை. இப்போ விதி 17 நம்ம படித்து புரிஞ்சுக்கலான்ட்டு எடுத்திருக்கோம். விதி 17 என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் வந்து நம்ம பாவங்களை பற்றி பார்த்தோம், கிரகங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் தசை, போன விதி வந்து தசையை ஆரம்பித்து வச்சுது. இப்போ அந்த தசா நாதனை பற்றி இப்போ ஃபர்தராக விதி வந்து தசையை மாத்திரம் இல்லை, புக்தி பற்றியும் கொஞ்சம் பேச போகிறது. விதி 17 என்ன சொல்லுதுன்னு படிப்போம். தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலம் அகச்சார்புடைய ஒற்றைப்படை பாவங்களை தொடர்பு கொள்வதாக வைத்துக் கொள்வோம். ஸோ தசாநாதன் இன் கேஸ் இட் இஸ் ரிலேட்டிங் டு ஆட் பாவாஸ், ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் ரிலேட் பண்ணுறோம் வச்சுக்கிறோம் எஃபெக்டிவ் லிங்கா. தசாநாதனை தவிர மற்ற கிரகங்கள் எல்லாம் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக புறச்சார்புடைய பாவங்களை தொடர்பு கொள்வதாக வைத்துக் கொள்வோம். ஸோ தசாநாதனோ ஒற்றைப்படை, வெரஸ் புக்திநாதனு மற்ற கிரகங்கள் எல்லாம் அப்படின்னா எந்த கிரகம் புக்தியாக வரப்போதோ அந்தரமாக வரப்போதோ இதெல்லாம் அந்த மற்ற ஆல் அதர் கிரகாஸ் அதர் தன் தசாநாதா வந்து புறச்சார்புடையதாக இருக்கிறது. இங்கு தசாநாதன் தன்னுடைய சுய புக்தியில் மட்டும் தன் பாவ காரகங்களான அகச்சார்புடைய பாவங்களின் காரகங்களை செயல்படுத்திவிட்டு, சுயல் புத்தியில் அவர் வந்து அவரே தான் ராஜா, அவரே தான் சப்லாடும். சுய புக்தி, சுய புக்தினா அவரே புக்தி லாடு, அவரே தசா லாடு. ஸோ அவர் அந்த அகச்சார்புடைய பாவங்களுடைய காரகங்களை ஈஸியாக செயல்படுத்தலாம் பண்ணுறாரு. ஆனால் மற்ற புத்தி இருக்கு பாருங்க, அந்த காலகட்டத்தில் இந்த அகச்சார்புடைய காரகங்களை மத்தியமாகவும் புறச்சார்புடைய காரகங்களை வலிமையாகவும் செயல்படுத்தும். அப்படின்னா புக்தி டேக்ஸ் ஓவர். அவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து புக்தி வந்து டிட்டர்மின்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். புக்தி வந்து தசாநாதன் அகம் வச்சிருந்தா கூட புக்திநாதன் புறம் வச்சிருந்தா ரெண்டுமே இப்போ அகமும் புறமும் சண்டை போட போகுது. ஆனால் புக்தி தான் வின் பண்ணுறது பாருங்க. இங்கே புக்தி தான் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிறேன் இதுலேருந்து. தசாநாதன் வைத்துள்ள பாவங்களுக்கு சாதகமாக உள்ள பாவங்களை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால், ஸோ இப்போ தசாநாதன் வைத்துள்ள பாவங்கள், ஸோ இங்கே என்ன முதல் இது பேராகிராஃபில் என்ன பார்த்தோம், தசாநாதன் புறச்சார்புடைய தொடர்பு கொள்வதாக போட்டிருக்காங்க. ஸோ வைத்துள்ள பாவங்கள் வந்து அது வைத்துள்ள பாவங்கள்னா இங்கே என்ன அர்த்தம், தசாநாதன் வைத்துள்ள பாவங்களுக்கு மூலபாவத்தை சொல்கிறாரா இல்லை எஃபெக்டிவ் லிங்கை சொல்கிறாரா? வைத்துள்ள பாவங்கிறது ஒரு ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு இல்லையா. சாதகமாக உள்ள பாவங்களை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால், ஸோ தசாநாதனுடைய பாவங்களுக்கெல்லாம் அதுக்கு சாதகமான பாவங்கள். இப்போ எது சாதகமான பாவங்கள்? இப்போ 2, 6, 10 ஒரு கர்ம திரிகோணம் எல்லாம் எடுத்து தசாநாதன் வச்சுட்டு இருக்காருன்னா, அப்போ அதுக்கு வந்து சாதகமான பாவம் எது? டெஃபினட்டாக 8 கிடையாது, டெஃபினட்டாக 12 கிடையாது. ஏன்னா அது வந்து எதுக்குமே சாதகம் கிடையாது. 12, 8 எல்லாம் வந்து நெகட்டிவ். ஆனால் 2, 6, 10க்கு வந்து பின்னால் இருக்கிற 1, 5, 9 வந்து அறம். அது ரொம்ப மோசம். அது டோட்டலாக இது மோசம் பண்ணிட்டோம். ஸோ சாதகமாக இருக்கிறதுனா வந்து ஓரளவுக்கு 3, 7, 11 நியூட்ரலாக இருக்கும். சாதகமாக இப்போ 2க்கு சாதகம் 6 தான் சொல்லலாம், 6க்கு சாதகம் 10 தான் சொல்லலாம். மற்றது எல்லாம் வந்து எய்தர் நியூட்ரல் ஆர் பாதகம் தான் சொல்லணும். அதாவது இந்த 1, 5, 9 பாதகம்னு சொல்லணும். அது மாதிரி சாதகம் பாதகம்லாம் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு வச்சுக்கிட்டே நம்ம புரிஞ்சுக்கலாம். தசாநாதன் வைத்துள்ள பாவங்களுக்கு சாதகமாக உள்ள பாவங்களை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால், தசாநாதனுக்கு ஆதரவாக புத்திநாதர்கள் செயல்பட்டு தசாநாதன் வைத்துள்ள பாவங்களை வலிமைப்படுத்துவார்கள். ஸோ முதல் பேராகிராஃபில் தசாநாதன் ஒற்றைப்படை பாவம் மாத்திரம் வச்சுருக்காரு. மற்ற பாவங்கள்லாம் ரெட்டைப்படையாக இருந்தால் தசாநாதன் தன் புக்தியில் மாத்திரம் தன்னுடைய வேலையை செய்கிறாருங்கிறாரு. அடுத்தது மற்ற புக்தியிலெல்லாம் புக்திநாதன் வந்து கொஞ்சம் டாமினேட் ஆகிடும். அதுக்காக அகச்சார்புடைய இதெல்லாம் நடக்காமல் இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சமாக மத்தியமாக நடக்குங்கிறது 2வது பேராகிராஃப் சொன்னார். இங்கே வந்து வெராஸ் இந்த மற்ற புக்தி லார்ட்ஸ் எல்லாம் they also relate to the தசா லார்ட்ஸ் பாவங்கள். அப்போ வந்து என்ன ஆகும், தசாநாதனுக்கு ஆதரவாக புத்திநாதர்கள்லாம் இருக்காங்க இங்கே. ஸோ எல்லாம் வலிமைப்படுத்தும் அப்போது. அது தசாவும் புக்தியும் ஏக
பாணியில் ஒர்க் பண்ணுதீங்க. ஸோ நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுதீங்க. வேற அதே நேரத்தில் தசாநாதன் வைத்துள்ள பாவங்களுக்கு பாதகமான நிலையில் உள்ள பாவங்களை நிறைய கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தால் அப்போ வந்து ப்ராப்ளமேட்டிக். தசாநாதன் ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனு, புக்திநாதன் அதுக்கு எதிராக புக்திநாதர்கள்லாம் செயல்படுறாங்க. ஸோ பலவீனம் ஆயிடுது. இப்போ எது பலவீனம் ஆயிடுது? ஸோ தசாநாதன் வந்து அவர் இது வந்து புக்திநாதர்கள்னால பலவீனம் ஆயிடுது. ஸோ புக்திநாதர்கள் செயல்பட்டு, ஸோ இங்கேயும் புக்திநாதர்கள் தான் செயல்படுகிறார்கள். தசாநாதன் வைத்துள்ள பாவங்களை பலவீனப்படுத்துவார்கள் அப்படிங்கிறத இந்த விதியை எடுத்து சொல்லுது. அதான் ஒரு ஃபேன் ஸ்விட்சு போட்டிருந்தா அப்படி ஃபேன் சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ புக்தி அந்த தசைங்கிறது அந்த ஃபேன் சுற்றுற மாதிரி, அந்த ஸ்விட்சை திருப்பி ஆஃப் பண்ணுறதுக்கு புக்திநாதன் வருவார், வந்து சில சமயம் ஆஃபும் பண்ணி விட்ருவாருங்கிறான். இல்லை ஸ்பீடை குறைக்கிறோம், ரெகுலேட்டர் மூலமாக ஸ்பீடை குறைக்கிறோம். ஸோ புக்திநாதன்கிறது வந்து எது ஸ்பீடை ஜாஸ்தியாகும் இல்லை ஸ்பீடை குறைக்கும். ஸோ அதை மந்தமாகவும் இல்லை சாதகமாகவோ பாதகமாக பண்ணுறது புக்திநாதன் தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறத இது எடுத்து சொல்கிறத எனக்கு புரிஞ்சுக்கிறேன். இதில் உங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது இருந்தால் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்து, அதாவது அஃப்கோர்ஸ் டைரக்ட் இது வி ஹவ் கம் டு திஸ் லெவல், ஸோ ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்கணும். தேங்க்யூ.